Welcome to my channel. இன்னைக்கு நான் பார்க்க போது part 4 video combined circular sewer. Size of the concrete sewer to serve a population of 25,000 in the per capita water supply rate of 135 LPCD liter per second. 80% of water supply may be generated as sewage. The slope available for the sewer in 1 in 550 இப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்லோப்போட வேல்யூ. இதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா 1 divided by 550 அப்படின்னு எடுப்போம். And the sewer is to be carry the peak flow of 3 times the dry weather flow when flowing full. What would be the velocity of flow and the depth of the flow in the sewer when running full? ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். எப்போனா அந்த ஃப்ளோ வந்து ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா? ஒரு சீவருடைய ஃபுல் லென்த்துக்கு வந்து அது ஃப்ளோ ஆகுது. அப்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து 0.012. இது சப்போஸ் கொடுக்கலன்னா நீங்களே அசியூம் பண்ணிக்கணும். ஸோ given பாப்புலேஷன் வந்து 25,000, பர் கேபிட்டா டிமாண்ட் 135 LPCD. இங்கே கொடுத்துருக்காங்களா வாட்டர் சப்ளை ரேட். Slope is equal to 1 divided by 550. So Manning's constant n is equal to 0.012. Sewage flow வந்து 80% of water supply. Maximum discharge வந்து 3 into average of Q. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது velocity and depth of flow. ஸோ average flow of water supply வந்து population into LPCD 25,000 into 135 liters per second வந்து meter square மாத்திரனால into 10 power minus 3. So 0.039 meter cube per second. So average sewage flow is equal to 80 divided by 100. So 80% ல இருக்கனால நம்ம மாத்திரம் 80 divided by 100 into 0.03 equal to meter cube per second ஆன்சர் வந்துச்சு. மேக்ஸிமம் sewage flow வந்து 3 into 3 into Q of average. So Q max equal to 0.072 meter cube per second. Manning's formula வந்து V is equal to 1 by n R of 2 by 3 S of 1 by 2. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம டியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது Q is equal to A into V, ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஏரியாவோட ஃபார்முலா 5/4 into D ஸ்கொயர். வெலாசிட்டியோட ஃபார்முலா இது சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு Qவோட வேல்யூ வந்து 0.072 ஈக்குவல் டு 5/4 D ஸ்கொயர் இன்ட்டு மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க 0.012. ஆரை வந்து டின்னு நம்ம D/4. ஸோ ஆரோட ஃபார்முலா வந்து R is equal to D/4. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. D/4 whole of 2/3 இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/550 இன்ட்டு whole of 1/2. ஸோ இது ரெண்டு பவரில் இருக்கனால நம்ம இதை வந்து ஆட் பண்ணணும். இது 2 + 2/3 அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே 3 மல்டிப்ளை ஆகும்போது 6 + 2 divided by 3. அப்போது D of 8/3 equal to 0.065. First pi divided by shift pi divided by 4 into 1 divided by 0.012 equals into 1 divided by 4. இந்த D எடுத்துட்டு இந்த 1/4 2 power 3 மட்டும் 2 divided by 3 into இந்த ஸ்லோப்போட வேல்யூ 1 divided by 5/0 1 divided by 5/0. இப்போ இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ டிவைட் பண்ணணும். அப்போது 0.072
divided by answer. So இதான் final value 0.065. So d is equal into 8/3 வந்து அதை ஆட் பண்ணோமா, பவர்ஸ் ஆட் பண்ணாலும் 8/3 கிடைக்குது. இப்போது இதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா, ஸோ இது வந்து இந்த பக்கம் வரும்போது 0.065 ஹோல் ஆஃப் 3/8ன்னு மாறிடும். இப்போது 0.065 whole power 3 divided by 8. ஸோ இந்த இங்கே 9 இருக்கிறதுனால இங்கே 8 வந்துடும். அப்போ 3588 மீட்டர். ஸோ அப்போது d is equal into நம்ம வந்து ஹோலாக எடுத்துக்கிறோம். ஸோ 99, ஸோ 400, d is equal to 400 mm. இப்போ v is equal into 1/0.012 into 0.4 divided by 4 whole power 2/3 into, அதாவது d by r is equal into நம்ம d by 4ன்னு சொன்னோம்ல, d வேல்யூ வந்து 400, அதை வந்து மீட்டரில் போடுக்கிறோம். ஸோ 0.4 divided by 4 சால்வ் பண்ணிங்கன்னா v is equal to 0.765 மீட்டர் per செகண்ட். இப்போ q is equal into a into v. v is equal to q by a. q ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0.072 divided by pi/4 into 0.4 whole square. இப்போ வெலாசிட்டியோட வேல்யூ கிடச்சிருச்சு. When a combined circular sewer is to be laid to serve a catchment area of 65 hectares, calculate the size of the sewer given the following data. Population to be served வந்து 80,000. Per capita water supply rate வந்து 150 LPC liter per capita per demand. Peak sewage flow வந்து 3 times the average flow. Critical intensity of rainfall வந்து 5 cm per hour. Coefficient of runoff of that area வந்து 0.6. Check the velocity of flow at the maximum flow and during the dry weather flow condition. ஸோ ஃப்ளோ வந்து மேக்ஸிமம் ஃப்ளோவாக இருக்கும் போது அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். டியூரிங் ட்ரை வெதர் ஃப்ளோனா மழை காலம் இல்லாத டைமில், நார்மலான டைமில் எவ்வளோ தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் வந்து ஆவரேஜ், ஸோ கிவன் டேட்டா தான் எடுத்து எழுதிக்கோங்க. ஆவரேஜ் டெய்லி ஃப்ளோ வந்து பாப்புலேஷன் இன்ட்டு ரேட் போடுவோம்ல, ரேட் ஆஃப் சப்ளை, அதை வந்து லிட்டர் பர் கேபிட்டா பர் டிமாண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு மாற்றணும். அதனால் 80,000 பாப்புலேஷன் இன்ட்டு 150 LPCD. ஸோ அதுக்கு வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ண 10⁻³ 1 டேனால் செகண்டுக்கு மாற்றணும். ஸோ 24, 1 டேக்கு 60 செகண்டு 60 மினிட். ஸோ இது கன்வெர்ட் பண்ணிங்கன்னா செகண்டுக்கு வந்துடும். ஸோ 0.139 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஆவரேஜ் சீவேஜ் ஃப்ளோ வந்து 80 இன்ட்டு கியூ ஆவரேஜ் போடுவோம்ல, ஸோ அதுதான் 80 டிவைட் பை 100 இன்ட்டு 0.80 into 0.139. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.11 மீட்டர் கியூப் பர் செகண்ட். மேக்ஸிமம் சீவேஜ் ஃப்ளோ வந்து 3 இன்ட்டு ஆவரேஜ் சீவேஜ் ஃப்ளோ 3 இன்ட்டு 0.11 0.33 மீட்டர் கியூப் பர் செகண்ட். மேக்ஸிமம் ஸ்டார்ம் வாட்டர் ஃப்ளோ 1/36 K இன்ட்டு PC இன்ட்டு A. ஸோ கேவோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்கள 0.6, இதுதான் கேவோட வேல்யூ. பிசியோட வேல்யூ வந்து 5 cm/hour இன்ட்டு ஏரியா வந்து 65, ஸோ கொடுத்துருக்காங்களா 65 hectares. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5.42 மீட்டர் கியூப் பர் செகண்ட். கம்பைன்டு ஃப்ளோ வந்து Q is equal into ட்ரை வெதர் ஃப்ளோ, இது வந்து வெட் வெதர் ஃப்ளோ, இது ஸ்டார்ம் வாட்டர் டைமில், இது ட்ரை கண்டிஷனில். அப்போ ஸோ கம்பைன்டு ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை வெதர் ஃப்ளோ ப்ளஸ் ஸ்டார்ம் வெதர் ஃப்ளோ 5.42 ப்ளஸ் 0.33 வந்து 5.753 மீட்டர் கியூப் பர் செகண்ட். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறோம். Q by V, டிஸ்சார்ஜ் பை வெலாசிட்டி 5.3753 டிவைடட் பை வெலாசிட்டி வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் 3 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஏரியாவோட வேல்யூ 1.918 மீட்டர் ஸ்கொயர். இப்போது ஏரியாவோட வேல்யூ தெரியும். இப்போ அதை வச்சு நம்ம D கண்டுபிடிக்க போகிறோம். π/4 D ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதிடும். D ஸ்கொயர் பக்கம் வச்சுட்டு 4க்கு மேலே போயிடும், டிவைடட் பை 3 ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1.5, இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 7.672 டிவைடட் பை பை. இப்போ இதோட வேல்யூ வந்து 2.442. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 டிவைடட் பை 2ஆக மாறிடும்.
அப்போது 1.56 மீட்டர். இது எம்எம்க்கு மாற்றும் போது இங்கே 6 இருக்கனால இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா 1 போடுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ 1600 mm. ஆக்சுவல் வெலாசிட்டி ஃபார் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் Vmax ஈக்குவல் டு Q/A. அப்போது Q டிஸ்சார்ஜ் வந்து 5. இங்கே போட்டிருக்கோம்ல 5.753 டிவைட் பை π/4 இன்ட்டு d² வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ Vmax வந்து 2.86 மீட்டர்/செகண்ட். இது வந்து நம்ம அசியூம் பண்ண வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குது. செக் தி வெலாசிட்டி ஆஃப் ட்ரை வெதர் ஃப்ளோ. ஸோ V is equal to Q/Q is equal into. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம போட்டிருக்க வெலாசிட்டி வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண சொல்கிறாங்க. V is equal into small q by capital Q. ஸ்மால் க்யூனா ட்ரை வெதர் ஃப்ளோவோட வேல்யூ எடுத்து எழுதணும். க்யூனா வந்து கம்பைன் வெலாசிட்டியோட வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ டிவைட் பண்ணால் 0.058 மீட்டர்/செகண்ட். இப்போது V is equal into 0.08058 மீட்டர்/செகண்ட். ஸோ சர்க்குலராக இருந்துச்சு அப்படின்னா V/V is equal into 0.543. இப்போ இந்த வியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0.058. அதை இது கூட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1.55 மீட்டர்/செகண்ட். ஸோ V/V is equal into 2.86. அதாவது இங்கே Vmax கண்டுபிடிச்சால அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். இப்போ இந்த வியோட வேல்யூ நம்மளுக்கு இதுதான் 0.058. அப்போ இது மல்டிப்ளை ஆகும்போது V is equal to 0.543 into 2.86 மல்டிப்ளை பண்ணால் greater than 0.8. See you in the next video. Like, share and subscribe to my channel. Thanks for watching.